ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாட் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சு கொடுத்துர்லாங்க. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டேஸ்டியான சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நமக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. புதினா இலைகள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சில்லி பரோட்டாவுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. நம்ம பரோட்டா வாங்கணும் அப்படின்னா சூடு பண்ணி தான் சாப்பிடுவோம். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சில்லி பரோட்டா செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகா 2 குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனி நம்ம பழமான தக்காளியை 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நமக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா மசாலா பொருளும் சேர்த்துக்கணுங்க. இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பொருள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போது சேர்த்துருக்க மசாலா எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்மளுக்கு கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பரோட்டாவை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 3 பரோட்டா எடுத்திருக்கேன். இது நைட்டு வாங்கின பரோட்டாங்க. நான் காலையில் செய்கிறேன். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கிறனால அப்படியே நம்ம சேர்த்தோன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குங்க. அதனால் தோசைக்கல்லில் ஒரு 2 நிமிஷம் போல் பரோட்டாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக பிச்சு போட்டு சேர்த்துருக்கேங்க. மசாலா எல்லாம் பரோட்டாவில் நல்லா மிக்ஸ் ஆகுறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சில்லி பரோட்டா 5 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.